ஹலோ, மீண்டும் மாலை வணக்கம். அந்த பழைய வீடியோவில் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், தண்ணியை சூடு பண்ணால் அதனுடைய மேல்பாகம் ஐஸாக மாறும், கோல்டு டெம்பரேச்சராக ஆகும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் என்னன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டை தியரிட்டிக்கலாக நான் சொன்னேன். நீங்களும் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. இப்போது இந்த வீடியோவில் அதே மாதிரி வேறு ஒரு சயின்ஸ், see the nature, how the nature situation changing, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். பாருங்கள், ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டுக்கிறோம், அதை பாயில் பண்ணிக்கிறோம். தண்ணி பாயில் ஆகிட்டுருக்குது. பாயில் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு வருது வச்சுங்க. அப்போது அதில் ஒரு எக் எக் முட்டை, கோழி முட்டை, வாத்து முட்டை ஒன்றும், ஒரு பொட்டோட்டோ டொமாட்டோ இல்லை, பொட்டோட்டோ, உருளைக்கிழங்கு, உருளையாக இருக்குது உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கும் உருளையாக இருக்கிற முட்டையும், உருளையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன், இருக்கிற நிலை இப்போ இதை சொல்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் ஒரு முட்டையும் ஒரே சமயத்தில் அந்த பாத்திரத்தை உள்ளே போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தண்ணி கொதான்னு கொச்சிட்டு இருக்குது. சடன் டெம்பரேச்சருக்கு வருது. ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் தான் அது குக் ஆகுது. இந்த முட்டையை பாருங்க, முட்டை தண்ணீர் பதார்த்தம், உருளைக்கிழங்கு சாலிட் பதார்த்தம். இது ரெண்டையும் ஒரே சமயத்தில் போட்டு ஒரு சடன் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு பிறகு அது ரெண்டையும் எடுத்து பாருங்க, கெட்டியாக இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆகிடுது. கெட்டியாக இருந்த உருளைக்கிழங்கு மெதுவாக ஆகிப்போகுது. இந்த தண்ணியை சாலிடாக இருந்த முட்டை, எக்கு கெட்டியாக ஆகிடுது. என்னங்க சயின்ஸ் அது? தண்ணியாக இருந்த முட்டை சாலிடாக ஆகிடுது, சாலிடாக இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்டாக ஆகிடுது. பார்த்தீங்களா? நம்ம இந்த டெக்னாலஜி வச்சுக்கின்னு we can go further. ஏதாவது இதை வச்சுக்கின்னு we can plan for something else. இது என்னுடைய செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போத்துக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். நான் திருப்பம் வருவேன், அதனால் குட் நைட் சொல்ல. ஓகே, வருகிறேன்.